கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் கடந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கித்த வசனமாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மத்திய எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்திய 7:21 இப்படியாய் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். தெளிவாய் அவர் சொல்லுகிற காரியம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார் அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு யார் சொல்ல முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். எல்லோரும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளைகள் அல்ல. எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பதற்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை கேட்டாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, பரலோக ராஜ்யத்துக்கு போக நம்பிக்கை இருக்கா? இருக்கு பிரதர், பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது நாம் எல்லா மனிதரிடத்திலும். ஒருவேளை எனக்கு ஆச்சரியமாய் தோன்றுகிறது என்று சொன்னால், அநேக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டு அல்லது பாவத்திலே வாழ்ந்து கொண்டு, பாவம் செய்யாத மனுஷன் அல்ல, பாவத்திலே வாழ்கிறவர்களும் தங்கள் நாவினால் அடுத்த மனுஷரை கெடுத்து அடுத்த குடும்பங்களை நாசம் பண்ணுகிற அநேகரும் கேட்கும்போது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் கையை தூக்குகிறதும், நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறதும் அநேக வேடிக்கையாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாவத்தின் அடித்தளத்திலே உட்கார்ந்து கொண்டு துணிகரமாய் பாவங்களை செய்து கொண்டு துணிகரமான வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் பரலோகத்துக்கு சென்றுவேன், நான் இப்பொழுது மரித்தாலும் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுகிற அநேகர் உண்டு. என் அருமை தெய்வ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? யார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது? பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். எல்லா மனிதரும் அல்ல, எல்லோரும் கிடையாது. பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களே. பிதாவின் விருப்பம் என்ன? என் அருமை தேவ பிள்ளைகளே, பிதாவின் விருப்பம் என்ன? அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதோ வேதம் நமக்கு அழகாய் வழிகாட்டுகிறது. பிதாவின் விருப்பம் என்ன என்பதை நமக்கு வழிகாட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்று நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்லாமல் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு பிரியமா இருக்கு, பிதாவுக்கு பிரியமா இருக்கு என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை செய்கிறதை எனக்கு பிரியம், பிதாவுக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்க. விருப்பம் தேவன் வைக்கிறார் நம் மீது. தேவன் நம் மீது ஒரு விருப்பத்தை வைக்கிறார், ஒரு ஆசையை வைக்கிறார். என் பிள்ளை எனக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும், என் பிள்ளை எனக்காக இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், என் பிள்ளை எனக்காக இந்த வழியாய், இந்த பாடுகளின் வழியாய் கடந்து செல்ல வேண்டும், அல்லது என் பிள்ளை இந்த காரியத்தை எனக்காக சாதித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பத்தை நம் மீது வைக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த உலகத்தில் நாம் பிறந்தது எதற்கு? அல்லது பிறந்திருக்கிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், நன்றாக உத்தமனாய் ஒரு நீதிமானாய் வாழ்க்கையை நடத்துகிறோம், எந்த குற்றமும் சாட்டப்படாதவனாய் வாழ்ந்து நிறைவேற்றி வாழ்க்கையை முடிக்கிறோம் என்று எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுறாங்க, அப்படி மட்டும் வாழ்வது அல்ல. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் நமக்கு என்ன ஒரு காரியங்களை செய்து முடிக்கணுங்கிற ஒரு திட்டத்தை நமக்குள்ள வைத்து, நம்மை தாயின் கருவிலே வைத்து, அந்த தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்து நம்மை ரட்சித்திருக்கிற அந்த தேவன் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அதை செய்ய வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. தேவன் அழகாய் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவ மூலமாக. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறார், என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின என் பிதாவின் விருப்பம். அது அந்த விருப்பத்தின்படிதான், அந்த சித்தத்தின்படிதான் நான் செய்யணும். அவர் என்னை என்னவாய் இருக்க சித்தம் வைத்திருக்கிறார். அவர் என்ன ஊழியத்தில் வைக்க சித்தமாய் இருக்கிறார். அவர் என்ன வேலைகளை என்னை செய்ய சித்தமாய் இருக்கிறார். நான் எந்த இடத்துல குடியிருக்கணும்னு இயேசப்பா எனக்கு விரும்புகிறார். நான் எங்கே எதை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார், அதை நான் செய்ய வேண்டும் என்கிற தாக்கம் நமக்குள்ளே வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏதோ வாழ்கிறேன், தேவனுக்காக வாழ்கிறேன், தேவனுக்காக செய்கிறேன், தேவனுக்காக ஓடுகிறேன், இப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யணும். இதான் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே இவைகள் எல்லாம் செய்கிறேன் என்பதை நினைத்தவர்களும் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அக்கினி வானத்திலிருந்து இறங்கிட்டு, சாதாரணமாய் அல்ல, நம்மை போல் பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் அக்னி இறங்குறதுக்கு காரணம் என்ன? இவைகளெல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறேன், அவர் எனக்கு சொன்னபடி செய்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார், கர்த்தர் என்ன வேலை எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன வேலைக்கு பூமிக்கு அனுப்பினார் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாய் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உலகத்தை ஆக்கணைக்கு உள்ளாக தீர்க்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பாமல் இந்த உலகத்தை அவர் மூலமாய் ரட்சிக்க அனுப்பினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அழிக்கிறதுக்கு அல்ல, முடிவுக்கு அல்ல, எதற்காக அனுப்பினாராம்? இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டும், அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் அனுப்பி வைத்த நோக்கம் அதுதான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தனியா இருந்து அதை செய்யவில்லை, என்னை அனுப்பின என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். யாருமே தெய்வ பிள்ளைகளே, அதே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என் பிதாவுக்கு பிள்ளையாய் இருப்பீர்கள். சற்று யோசித்து பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஊழியம் செய்கிறேன், ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறேன், ஏதோ நான் குடும்பத்தில் இருக்கிறேன், எதுக்காகவோ சம்பாதிக்கிறேன் தெரியவில்லை, காலையில் போகிறேன், மாலை வரைக்கும் பாடுபடுகிறேன், காலையில் பிரயாசத்தை ஆரம்பிக்கிறேன், விடிய விடிய என்னுடைய வேலைகள் இருக்கிறது, அதிகாலை வரைக்கும் வேலை செய்து பிரயாசப்படுகிறேன், ராம் முழுவதும் பேர் சொல்லுவர், ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறேன். இப்படி அநேக காரியங்கள் இடத்துல இருக்கலாம். ஆனால் வேதம்
தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் எதை செய்தாலும் அதை பிதாவின் சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி அவரிடத்துல கேட்டு அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். அந்த செயல் அங்கீகரிக்கப்படும். இவளே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்க. உலகத்துல ஒரு ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு முதலாளியோ இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு தொழிலாளிய வேலை சொல்லுவாங்க. ஒருவேளை முதலாளி சொல்லாத வேலைகளை அந்த தொழிலாளியோ அல்லது அந்த ஊழியக்காரனோ செய்யும் போது அந்த முதலாளி என்ன சொல்லுவார்? நீ எதற்கு அதை தேவையில்லாம செய்தாய்? நான் உனக்கு சொல்லவே இல்லையே, நீ அதை செய்தது வீண் என்று சொல்லுவார். அதே சமயத்துல அந்த முதலாளியோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிற மனிதரோ சொன்ன வேலையை செய்தாச்சுன்னா அவங்க சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுவாங்க? நான் சொன்ன காரியத்தை சரியாய் செய்தாய், நான் சொன்ன காரியத்தை சரியாய் செய்தாய் என்று சொல்லுவார்கள். யாருமே தெய்வ பிள்ளைகளே, அதே போலதான் நம் பரம தகப்பனாகிய தேவனுடைய வேலையை, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை நாம் சரியாய் செய்ய ஒன்றே ஒன்றுதான் காரணம். என் அருமை தெய்வ பிள்ளைகளே, வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிற காரியம், பரலோகத்திற்கு பிதாவின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் வேற ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நாம் ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம், வேலையின் பாதையில் இருக்கலாம், உலகத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். சற்று யோசித்து பாருங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா? பிதாவின் சித்தத்தை செய்கிற மகனா அல்லது பிதாவின் சித்தத்தை செய்கிற மகளா? அவளை இன்றைக்கு தேவன் சொல்லாத காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல திரும்புவோம். ஆண்டவரை சொல்லும் என்று கேட்போம். அல்லது கர்த்தருடைய வேலையை தான் செய்கிறோம், செய்கிறதான் செய்கிறேன், எனக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குது என்று நீங்கள் உங்கள் இதயத்துல கவலைப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட இப்போ கேளுங்க, பலன் தாரும் ஆண்டவரே, உன்னுடைய சித்தத்தை செய்து முடிக்க எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. நிச்சயமாய் அவர் இந்த பலனை தருவார். ஜெபிப்போமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய சித்தத்தின் செய்கிறபடி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல், அப்பா, உம்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவது கூட வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களால் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக, எங்கள் இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு எங்கள் சரீரம் எங்களுக்கு ஒத்துழைக்கட்டும், எங்களுடைய ஆவி எங்கள் ஆத்மா அதற்கு ஒத்துழைக்கட்டும், எங்களுடைய சிந்தை ஒத்துழைக்கட்டும், எங்களுடைய கர்த்தாவே எண்ணங்கள் ஒத்துழைக்கட்டும். அப்பா, அதுக்கு எதிரடையாக இருக்கிற பிசாசின் கிரியைகள், எங்கள் அழைப்பை தடை பண்ணுகிற பிசாசு, எங்களுடைய காரியங்களை பிதாவின் சித்தத்தின்படி செய்ய கூடாத அளவுக்கு தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அகன்று போவதாக ஆவியானவர் தாமே இரக்கம் செய்கிறார். என்றபடி செய்வதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கேட்டு இன்று என்னோடு கூட தங்களை அர்ப்பணித்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மாற்றம் பெருகுவதாக. God bless you.